ஹாய் கைஸ், வெல்கம் டு விகேஎம் கேமர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோனோஸ் தான் போயிருக்கோம் ஃப்ரெண்டு கூட, அண்ணன் கூட. பாருங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். இல்லை லைக் பண்ணலன்னா எனிமி ஹெச்ஆர்ட்டு ரெட் கலர் பட்டனே பார்த்துங்கப்பா. என்னென்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஒழுங்காக லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ரவுண்டில் வந்து நம்ம அடிப்போம். இன்னொன்று வந்து சொல்லிட்டேன், 1K சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஏற்றி விட்டிங்கன்னா லைவ் போடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது மக்களே. அதனால் நீங்கள் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அந்த ரெட் கலர் பட்டனை ஆன் பண்ணி போட்டு பாருங்கள். லைக்கும் அதிகமாக விழுவ மாட்டேது, சப்ஸ்கிரைப் விழுவ மாட்டேது. வியூஸ் மட்டும் 40, 80, 100 தாண்டி தானே. சப்ஸ்கிரைபே ஒழுங்காக பண்ண மாட்டேறீங்க. இதை பாருங்கள், நான் 8வது தான் படிக்கிறேன். எனக்கே இவ்வளோ ஆசை இருக்குது. பார்த்துங்க, என்ன மாதிரி இளைஞருக்கெலாம் நீங்கள் தான் ஒரு இதாக இருக்கணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் அழுத்தி தான் முடிப்பேனே தவிர நான் ஹெட்ஷாட்டுக்கே ஏன் பண்ண மாட்டேன். இந்த ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டால் செல்லு ரொம்ப லேக் அடிக்குது லோன் உல்ஃபுக்கு. நான் ஹைலைட்ஸ் வச்சு போட்டு பேசி கொடுக்கலாம். அது ஹைலைட்ஸ்லாம் போட்டோம்னா நமக்கு கடுப்பாக இருக்கும். ஹைலைட்ஸ்லாம் உங்களுக்கே கடுப்பாக இருக்கும். அதனால தான் ஸ்மூத்தில் வச்சு, என் ஃபோன் வந்து 5G ஃபோன் தான், ஆனால் ஸ்மூத்தில் வச்சுட்டு போடுறேன். ஏன்னா நிறைய ஆப் வச்சுருக்கேன். அதனால தான் கைஸ். பாருங்களேன், இப்படி திரும்பி வைப்பலான்னு பார்ப்போம், உழுவவே உழுவாது. இன்னொன்று வந்து நாளைக்கு ஐடி கலெக்ஷன் வீடியோ நாளைக்கு சாயந்தரம் வந்துடும். ஐடி கலெக்ஷன் வேணுமான்னு இந்த வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்களேன், அழுத்துவானோ அப்படியே இந்த நேரம் தான் பார்த்து. நான் போட்டுட்டேன், க்ளோவில் போட்டேன். என் டீம்மேட் வேறு, என் அண்ணன் வேறு அவுட் ஆகிடுவார். நான் தான் இப்போ ஒரு ஆளாக அடிக்கணும். என் MP5 இருந்தால் கூட 3 சிப்பு போட்டு அடிச்சிடலாம். இது வாய்ப்பே இல்லை. பாருங்களேன், இப்போ நான் தூக்கி போடலான்னு பார்ப்பேன். ஸ்மோக்கை தூக்கி போடலான்னு தான் பார்ப்பேன். நானே இதுக்கு வேணா வச்சுக்கிட்டேன் கைஸ். இன்னொன்று வந்து நான் வந்து எதுவும் சொல்லணும்னு வச்சேன். அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் லைக்கே பண்ணல. ஏன்னு தெரில, ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் என்னாச்சின்னு தெரில. இந்த வீடியோக்கு வந்து லைக் டார்கெட் வந்து வெறும் 35 தான். 35 லைக் டார்கெட்டு, 5 சப்ஸ்கிரைபர் தான். கம்மியாக தான். நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு விட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். MP5 3 வரை எடுத்துருக்காரு நம்ம டீம்மேட்டு. என்ன நடக்க போதோ பார்ப்போம். இவ்வளோலாம் தான் டேமேஜ் கொடுத்துருவான். ரோல்லாம் போட மாட்டேன். சிட்டின்னு பார்த்தா டெத்து. ஹெட்ஷாட் ஒருத்தனுக்கு போட்டு விட்டுலான்னு பார்த்தா ஹெட்ஷாட் விழுவல. இப்போ பாருங்க, ஒருன்னு இறக்கிடுவோம் மண்டையிலே. அவ்வளோதான் கைஸ். இப்போ அடுத்த ரவுண்டு தான் கைஸ். தோற்று அடிப்பான், ஒருத்தனை அடிப்பான், இன்னொருத்தவன் அடிச்சிடும். நீங்களே பாருங்களேன். நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். நாளையிலேருந்து 8 மணிலேருந்து தான் வீடியோ வரும். 8 மணிக்கு தான் கரெக்டாக ஒரு வீடியோ போடுவோம். காலையில் 5 மணிக்கு கரெக்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நல்லா அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. நானும் எல்லா வீடியோலையும் சப்ஸ்கிரைப் லைக் 1K டார்கெட், 1K சப்ஸ்கிரைப் டார்கெட்டு. நானும் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க. இந்தியன் கம்யூனிட்டியில் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்களா? வளர்ந்து வர இளைஞருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தூக்கி விட பாருங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நீ வந்து எதுக்கு ப்ரோ வீடியோ போடுற, ஒன்றுத்துக்குள் ஆய்க்கில்லைன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன, நான் வேணால் நாளைக்கு அது வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். சரி, நான் எங்கேயே போயிட்டேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து 35 லைக்கு, 5 சப்ஸ்கிரைபர் தான் கரெக்டாக வச்சுருக்கோம். இந்த பாருங்க, என்னால் பேச முடியாமல் தொடர்ந்து பேசிட்டு அப் பண்ணுறேன். கட் பண்ணலாம் இல்லை, என்னால் சத்தியமாக முடியல கைஸ். நானும் தினமும் வீடியோ போகணுன்னு நினைக்கிறேன். அப்பப்போ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வருது. அப்போ பார்த்தா ஹோம்ஒர்க் அதிகமாக கொடுக்குறாங்க, டெஸ்ட்டு படிக்கணும். நான் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். என் வயசு 14 வயசு தான் எனக்கு. நான் அதுக்கே இவ்வளோ எனக்கு வேலை இருக்குண்ணா. நான் இன்னும் போனேன்னா படிக்கணும், எல்லாம் பண்ணணும். பாருங்களேன், என் டீம்மேட் விட்டுட்டு செத்து போயிடுறாரு. நான் மட்டும்தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது. நான் அசால்ட்டாக ஏறுவானோ என்கிட்ட மட்டும். அந்த மாதிரி சிஎஸ்சில் வந்து நம்ம 120 ஸ்டார் போயிட்டோம். எலைட் மாஸ்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் தான் விட்டுருந்துருக்கலாம். 10,000 பேருக்குள்ள ஃபஸ்ட்டே ஏற்றலை, இப்போ ஏற்றி 160 ஸ்டார் தான் வந்திருக்கேன். நான் நாளைக்கு அதையும் ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். 2 வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன் அமௌண்ட் போட்டேன்னா எனக்கு கடுப்பேறிட்டே, எனக்கு சரியாக கடுப்பாயிட்டு. அதனால தான் நான் இப்போ அமௌண்ட் போட்டேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா அவன் எப்படி பேசுகிறான், லூசு பை மாதிரி பேசுகிறான், இதுக்கெலாம் லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஏற்றி ஆகணுமா? இது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா 1K ஃபேமிலி சீக்கிரமாக அடிக்கலாம். எனக்கு 200 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக அடித்தா கூட எனக்கு ஓகே தான்.
நான் டர்னிப்பில் கூட லைவ் போட ஆரம்பிச்சிடுவேன் 2 போட்டிங்கன்னா. நான் ட்ரை பண்ணேன், யாரும் வியூவர்ஸ் வரல. நான் என்ன பண்ணுறது? சரி, இந்த ரவுண்டு என்ன அந்த பவர் போட்டு அடிச்சிடணும். நானும் இந்த ரவுண்டு என்னன்ட்டா செல்லை வச்சுட்டு அப்படியே போயிட்டேன். பாருங்களேன், இது என்ன பண்ணுவார்னு தெரியாது. பாருங்கள், எங்கேருந்து டபுள் வர எவ்வளோ தூரம் அடிக்கிறாரு. அப்போ இவர் எவ்வளோ நோபாக இருப்பார் நீங்களே சொல்லுங்கள். பிஆரில் இவர் மாதிரி யாராலையும் விளையாட முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அப்படி எவ்வளோவே பிளேயர்ஸ் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். என் ஸ்குவாடில் இவர் தான் நல்ல சர்வே. நான் இறந்தேன்னா டோக்கன் ஒர்க்கி ரிவைவ் பண்ணிடுவார். அவ்வளோ டக்குன்னு தூக்கி விட்டுறாரு. நான் ஏன் கட் பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டாங்க, என்ன பண்ணுறாருன்னு கேட்டாங்க, படிக்கலையான்னு கேட்டாங்க. அதனால தான். இன்னொன்று வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ஃபேமிலி 200 என் நேரம் எல்லாம் ஃபோன் அடித்து அளவெடுத்து என் ஃபோன் அடிக்கிறானோ எல்லாம். சரி கைஸ், நான் அப்படி தருமா பேசிட்டேன். இன்னொன்று வந்து நான் வந்து பெரிய யூடியூபர் அப்படிலாம் கிடையாது. எனக்கு நான் பெரிய யூடியூபர், அவ்வளோதான். இன்னொன்று வந்து இடையில நான் சொல்லியிருப்பேன், எனிமி எச்சாட்டாது இஷ்டமில்லாத தான் பேசுவார். எனக்கு அது பிடிச்சிருக்கும், அதனால தான் நான் பேசினேன். இல்லைனா நான் ஏன் பேசியிருக்க போகிறேன்? எனக்கு அது பிடிக்கும், நம்ம வீடியோவில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். சரி கைஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிம்மா, இது வரையும் அடித்த ஒன் டாப்லாம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இதோட 3வது அடி சொல்கிறேன், 35 லைக்கு 5 சப்ஸ்கிரைபரு. அதுதான் உங்கள் மைண்டில் ஞாபகம் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் 5 ஏற்றி விட்டுருவீங்கன்னா அதுக்கப்புறம் 35 லைக் போட்டு விட்ருவீங்க. ஓகேவா? நான் தினமும் வீடியோ போடலான்னு தான் நினைக்கிறேன். என் கஷ்டம் சொல்லணும்ல, எனக்கு என்ன ஆகுனே தெரியாமல் நான் போட முடியலை. அதனால் நீங்கள் பார்த்துங்க கைஸ். மக்களே, உனக்கு ஃபேமிலி ரீச் பண்ணணும். நான் இப்போ வந்து கிவ்வேவே கொடுக்குறேன், அதுதான் சொல்கிறேனே. கிவ்வேவே நான் கொடுக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் எனக்கு இப்போ 200 இந்த வீடியோக்கு இனி 10 சப்ஸ்கிரைபர் 50 லைக் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு ஆளுக்கு ஃபோன் நம்பர் கொடுப்பேன். அதில் யார் பெஸ்ட்டு ஃபோன் அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிவ்வே உண்டு. பாய் கைஸ். இன்னொன்று வந்து இந்த ரவுண்டு பாருங்களேன், நோபு மாதிரி விளாண்டுருப்பான் என் டீமேட்டே. பாருங்க, நான் ஸ்மோக்கை போட்டு டேமேஜ் உள்ள இங்கே வந்துட்டான். அதுக்குள்ளே பாருங்கள், என் டீமேட்டு பேக்கப் காணும் ஆளை. இதை பாருங்க, நோப்பு. இன்னொன்று வந்து நான் வந்து அடுத்த காலைல ஷார்ட்ஸ் வீடியோவில் கரெக்டாக நீங்கள் அப்படி 5 சப்ஸ்கிரைப் நான் 10 சப்ஸ்கிரைப்னு பண்ணிட்டீங்கன்னா என் ஃபோன் நம்பர் கொடுப்பேன். அதை நீங்கள் ஃபோன் அடித்து கிவ்வே வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. சரி கைஸ், பை கைஸ். வீடியோ முடிஞ்சிச்சு. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. பை.